அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் திருப்பூர் எஸ்பி நாகராஜ். இன்னைக்கு நாம என்ன பார்க்கலாங்கன்னீங்கன்னா, ஒருத்தரோட ஜாதகத்துல லக்னம் துலாம் லக்னமா அமைஞ்சிருந்து, சரிங்களா? துலாம் லக்னமா அமைஞ்சிருந்து, அந்த துலாம் லக்னத்துல வளர்பறை சந்திரன் அமர்ந்திருந்தார். அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட செயல் உள்ளவராக இருப்பார், என்ன பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? முதல்ல வளர்பறை சந்திரன் தரக்கூடிய காரகத்து பலன் பார்க்கலாம். அடுத்தது ஆதிபத்திய பலன் பார்க்கலாம். சரிங்களா? துலாம்ல வளர்பறை சந்திரன் இருந்தாலேங்க அந்த ஜாதகர்கிட்ட மிகச்சிறந்த கலை சார்ந்த கற்பனை வளம் இருக்கு, மேலோங்கி இருக்கு. கற்பனை வளம், கலை சார்ந்த கற்பனை வளம் இருக்கு. கவிதை எழுதக்கூடிய ஆற்றலே இருக்கு. கலை அப்படின்னால அதுக்கு அடிப்படை கற்பனை தான் இல்லைங்களா? அப்படி ஏன்னு கேட்டீங்கன்னா, துலாம் கலைகளுடைய தாயகம் இல்லைங்களா? துலாம் பாவகம் கலைகளுடைய நாயகன் சுக்கரன் இல்லைங்களா? அவருடைய வீடு இல்லைங்களா? அதோட பார்த்தீங்கன்னா, சந்திரனும் சுக்கரனுக்கு அடுத்த நிலை கலைகளை குறிக்கக்கூடியவராக இருப்பார். அதோட மனோகாரகனும் அவரே ஆகிறார், உடல் காரகனும் அவரே ஆகிறார். இந்த அமைப்புல வளர்பறை சந்திரன் துலாமில் இருக்கிற போது, கலைகளின் தாயகமான கலைகளின் நாயகனான சுக்கரன் வீட்டில் இருக்கிற போது, மனோகாரகனும் கலைகளுக்கும் காரணமும் வகிக்கக்கூடிய, உடலுக்கும் காரணம் வைக்கக்கூடிய சந்திரபாவன் இருக்கிற போது, கலை சார்ந்த கற்பனை வளம் மிகச்சிறந்த அளவுல, மிகச்சிறந்த அமைப்புல ஜாதகம். சரிங்களா? ஏதாவது ஒரு கலை திறன், கலை ஆற்றலும் அந்த ஜாதகம், ஏதாவது ஒரு கலை திறன் அந்த ஜாதகம். சரிங்களா? அப்புறம் உலகத்துல அழகுன்னு எதுவெல்லாம் அழகோ அதுக்கெல்லாம் காரணகர்த்த சுக்கரன் இல்லைங்களா? அதுக்கெல்லாம் காரணகர்த்த சுக்கரன். ஒரு வளர்வரை சந்திரன், அது முழுநிலா எவ்வளவு அழகா இருக்கு. அப்படிப்பட்ட அழகுக்கு காரணமான சுக்கரனி வீட்டுல அழகான வளர்வரை சந்திரன் உட்கார்றப்போ அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட வசீகரம் உள்ளவரா அழகானவரா இருப்பார்னு பார்த்துக்காங்க. அழகுன்னா கலர் இல்லைங்க, லட்சணமா இருப்பார், வசீகரத்தன்மை தோற்றத்தோடு இருப்பார். சரிங்களா? அதுலயும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வசீகர தோட்டத்தோடு இருப்பாங்க. அதுலயும் பெண் ஜாதகத்துல துலாம் லக்னமாய் வளர்பறை சந்திரன் இருந்துட்டா அந்த வசீகர தோற்றம் லட்சணம் மட்டும் இல்லைங்க, நல்ல நளினமும் இருக்கு. சுக்கரனும் பெண் கிரகம், சந்திரனும் பெண் கிரகம் இல்லைங்களா? சுக்கரன் இளம் பெண்களை குறிக்கிற காரகர், சந்திரன் நடுத்தர வயது பெண்களை குறிக்கிற காரகர். சுக்கரனும் அழகு, சந்திரனும் அழகு. ஆண் ஜாதகத்தில் இருந்தாலும் அது அழகுதான், பெண் ஜாதகத்தில் இருக்கிற போது அது மிகச்சிறப்பான அற்புதமான அழகு. சிறந்த லட்சணத்துக்குரிய சிறந்த நல்ல அழகான லட்சணமா இருப்பாங்க அந்த பொண்ணுங்க. சரிங்களா? துலாம் லக்னத்தில் வளர்பறை சந்திரன் இருக்கிற பொண்ணு லட்சணமா இருப்பாங்க. அதோட நளினம் இருக்கும், நல்ல நளினம் இருக்கும். சரிங்களா? பெண்மைக்கு உண்டான நளினம், அதாவதுங்க நளினம், நாணம், அடக்கம், இதுதானுங்களே பெண்மைக்கு அழகு. பெண்மைக்கு அழகுங்கிறத விட ஒரு பெண் கிட்ட நளினம், நாணம், அடக்கம் இருந்தாலே அது பேரழகு அந்த பெண்ணுக்கு இல்லைங்களா? பேரழகு இல்லைங்களா? அப்புறம் துலாம் லக்னத்தில் வளர்பறை சந்திரன் இருக்கிற போது அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நல்ல இனிமையா, ஃப்ரெண்ட்லியா, ஜாலியா, மகிழ்ச்சியா பேசி பழகக்கூடியவங்களா இருப்பாங்க. நல்லா ஹாப்பியா இருக்குங்களா இருப்பாங்க. எல்லாத்தோடய நட்பா பழகுவாங்க. இது துலாம்ல வளர்பறை சந்திரன் இருக்கிற சந்திரன் தரக்கூடிய காரகத்து படம். சரிங்களா? அடுத்து ஆதிபத்திய பலன். ஆதிபத்திய பலன் பார்த்துட்டோம்னா, துலாம் லக்னத்துல வளர்பறை சந்திரன் இருக்கிற ஜாதகர் சமூகத்துல ஒரு பவர் உள்ளவரா, ஒரு அதிகாரம் படைச்சவரா திகழ்வார். அது தொழில்னாலேயோ, தொழிலுடைய சிறப்புனாலேயோ, அல்லது அரசு துறையில வகிக்கக்கூடிய பதவிகள், அரசு துறை வேலைகள் மூலமாவோ, அல்லது அரசியல் துறையில் ஈடுபட்டு அதுல ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறதன் காரணமாகவோ துலாம் லக்னத்தில் வளர்பறை சந்திரன் இருக்கிற ஜாதகர்கள் சமூகத்துல ஒரு பவர்ஃபுல் மேனாவோ உமனாவோ, சரிங்களா, அதிகாரம் படைத்தவர்களாக திகழக்கூடியவங்களா இருப்பாங்க. அதோட இன்னொன்னு பாருங்க, துலாம் லக்னத்துல வளர்பறை சந்திரன் இருக்கிற ஜாதகர்கள் சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க வைங்க, சூப்பரா உங்களுக்கு சொந்த தொழில் அமையும், சூப்பரா அமையும், அட்டகாசமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்களா, 10ஆம் அதிபதி இல்லைங்களா துலாம் லக்னத்துக்கு சந்திர பகவான். அதுக்குள்ளதான பதவி, புகழ், செல்வம், அதிகாரம், சொந்த தொழில், அரசு வேலை எல்லாமே 10ஆம் பாவத்துக்கு இருக்கு இல்லைங்களா? அதனாலதான் 10ஆம் பாவத்தினுடைய அதிபதியான வளர்பறை சந்திரன் துலாமில் இருக்கிற போது
பதவி புகழ் செல்வ வெள்ளவு தேடி வரக்கூடிய யோகமே அமைப்பே அமையும். சரிங்களா? அமைப்பே அமையும். நீங்க சொந்த தொழில் எடுத்துட்டோம்னா யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கு இல்லைங்களா? எல்லாத்துக்குமே இருக்கு. வேலைக்கே போய் எத்தனை சம்பளம் வாங்கணும், எத்தனை பணம் சம்பாரிச்சாலும் சரி, என்ன வேலையா இருந்தாலும் எவ்வளவு பணம் சம்பாரிச்சாலும் சொந்த தொழில் செய்யணுங்கப்பா, சொந்த தொழில் செய்யணும், நாமளே சொந்தமா தொழில் செய்யணும்ப்பா அப்படிங்கிற ஒரு பேர் ஆவல், ஒரு பேர் அவா யாரா இருந்தாலும் இருக்கு இல்லைங்களா? அந்த ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு துலாம் லக்னத்துல வளர்வழி சந்திர ஜாதகருக்கு கிடைக்கும். எந்த தொழிலா இருந்தாலும் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல எந்த தொழில் அமையக்கூடிய யோகம் இருக்குதோ, ஆண்டவன் அந்த அமைப்பை கொடுத்திருக்கிறானோ, எந்த தொழில் அமைப்பை கொடுத்திருக்கிறானோ, சொந்த தொழில் அமைப்பு வேற எந்த தொழிலை கொடுத்திருக்கிறானோ, அந்த தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் வளர்வரை சந்திரன் துலாமில் இருக்கிற போது அற்புதமான அமோகமா அந்த தொழில் இருக்கு. சூப்பரா இருக்கு. சரிங்களா? வளர்வரை சந்திரனுக்குரிய தொழில் செஞ்சாலும் நல்லா இருக்கு. சந்திரனுடைய காரக தொழிலும் நல்லா இருக்கு. சந்திரனுடைய தொழில் எடுத்துட்டா உணவுப் பொருள், சாப்பிட்ற பொருள் எந்த எந்த பொருளா இருந்தாலும் சரி, சாப்பிட்ற பொருள் எதா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, பால், வெண்ணெய், நெய், மோர், தயிர் உட்பட உணவுப் பொருள் எதுவா இருந்தாலும் சந்திரனுடைய காரகத்துவ உணவுப் பொருள் தொழில் செய்யலாம். ஜம்பு சந்திரனுடைய காரக தொழில் மட்டும் இல்லைங்க, சுக்கரனுடைய காரக தொழிலுமே செய்யலாம். ஏன்னா சுக்கரனுடைய வீட்டில் இருக்காரு இல்லைங்களா? சுக்கரனுடைய காரக தொழில் எடுத்துட்டா கலை பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் செய்யலாம், கலை பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய தொழில் செய்யலாம், அழகு சார்ந்த அழகுத்துறை சார்ந்த தொழில் செய்யலாம், அலங்காரத்துறைகள் சார்ந்த தொழில் செய்யலாம், ஆடைகள் அணிகலன்கள் சார்ந்த தொழில்கள் செய்யலாம், வாகனங்கள் சார்ந்த தொழில் செய்யலாம். இப்படி சுக்கரன் சார்ந்த தொழில்களையும் செய்யலாம். அற்புதமா இருக்கு, சிறப்பா இருக்கு. சரிங்களா? சொந்த தொழில் மட்டும் இல்லைங்க, அரசு வேலை யோகத்தையும் வளர்வரை சந்திரன் துலாம் லக்னத்திற்கு தருவார். வளர்வரை சந்திரன் அரசு வேலையும் கொடுப்பார். நீங்க சிலெல்லாம் பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் பார்த்துட்டு இருப்பாங்க, சொந்த தொழில் ரெண்டையுமே பண்ணிட்டு இருப்பாங்க. அரசு வேலையும் பார்ப்பாங்க, சொந்தமா ஒரு தொழிலும் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பையும் வளர்வரை சந்திரன் துலாமில் இருக்கிறவங்க தருவார். சரிங்களா? அந்த மாதிரி அமைப்பும் தருவார். அரசியலில் ஈடுபட்டாலும் அதிலேயும் அற்புதமான சிறப்பை தருவார். அரசியல் ஈடுபட்டாலும் தருவார். அரசியல் தொழில் ஈடுபட்டாலும் வளர்வரை சந்திரன் துலாமில் இருக்கிறவர் அதிலேயும் ஒரு சிறப்பை தரக்கூடிய அமைப்பை, யோகத்தை தருவார். சரிங்களா? மிகச்சிறந்த நிர்வாகத்தின் உள்ளவராக திகழக்கூடியவர்களாக துலாம் லக்னத்தில் வளர்வரை சந்திரன் இருக்கிற ஜாதகர்கள் திகழ்வார்கள். மிகச்சிறந்த வளர்வரை நிர்வாகத்தில் உள்ளவராகவும் வளர்வரை சந்திரன் துலாம் லக்னத்தில் திகழ வைப்பார். அருமையான சமூக அந்தஸ்தை கொடுத்துவார். அப்புறம் இப்படி தொழில சிறப்பான தொழில் அமைப்பு கொடுப்பாரு. கொடுக்கிற போது அரசு வேலை கொடுக்கும்போது, அரசியல் ஏதாச்சும் ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கும்போது, இந்த அமைப்பெல்லாம் கொடுக்கும்போது பணம் வந்துட்டாலே எல்லாம் வந்துடும் இல்லைங்களா? அப்புறம் சமூகத்துல அந்தஸ்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருமா இல்லைங்களா? நீங்க இன்னொன்னு பாருங்க, இந்த துலாம் லக்னத்துல வளர்வரை சந்திரன் இருக்கிற ஜாதகர்கள் பழகக்கூடிய அந்த பழகக்கூடியவங்களே எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? ஒண்ணு தொழில்ல ஒரு பெரிய அமைப்பில் இருக்கிறவங்களா இருப்பாங்க, மேலோங்கினவங்களா இருப்பாங்க, தொழில்துறையில சிறந்தவங்களா இருப்பாங்க, அல்லது அரசு துறையில அரசு வேலையில ஒரு நல்ல நிலையில் இருக்கிறவங்களா இருப்பாங்க, அல்லது அரசியல் துறையில ஒரு அதிகாரம் படைச்சவங்களா இருப்பாங்க, உயர்ந்தவங்களா இருப்பாங்க. இப்படி துலாம் லக்னத்துல வளர்வரை சந்திரன் இருக்கிற ஜாதகர்கள் பழகக்கூடியவர்களே சமூகத்துல விஐபி, விவிஐபி என்று சொல்லக்கூடிய பெரிய மனிதர்களோடு அவங்களுடைய தொடர்புகள், பழக்க வழக்கங்கள் இருக்கு. இப்படிப்பட்ட அமைப்புகள்ல அந்த ஜாதகர் சமூகத்துல ஒரு பவர்ஃபுல் மேனாவோ உமனாவோ அதிகாரம் படைத்தாராவோ திகழக்கூடிய யோகத்தை, சிறப்பை வளர்வரை சந்திரன் அந்த ஜாதகருக்கு தருவார். துலாம் லக்ன ஜாதகருக்கு தருவார். சரிங்களா? இது வளர்வரை சந்திரன் துலாம் லக்னத்தில் இருக்கிறவோ தரக்கூடிய பலன்கள். சரி, எல்லாம் வளர்வரை சந்திரன்லயே பிறந்துட்டு முடியுமா? 15 நாள் பிறந்துட்டு 15 நாள் பிறக்காம தான் இருந்துக்கணும் இல்லைங்களா? எப்படி 30 நாள் குழந்தை பிறந்துட்டு தான் இருக்கு. 15 நாள் வளர்வரையில் இருக்கு, 15 நாள் தேய்வரையில் இருக்கு. அப்ப தேய்வரி சந்திரன்ல பிறக்கிறவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, துலாம் லக்னத்துல தேய்பிறை சந்திரன் இருக்கிற ஜாதகர்கள் சொந்த தொழில் அப்படிங்கிற எண்ணத்தை தன்னுடைய மனசுல வளர்த்தாம, மனசுல சொந்த தொழிலுக்கான எண்ணத்துக்கு இடம் கொடுக்காம வேற துறைகள்ல கவனம் செலுத்துறதா அவங்களுக்கு நல்லது. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம், ஏன் குரு பார்த்தாலோ குரு கூட சேர்ந்தாலோ வளர்வரை சந்திரனுக்கு உண்டான பலனை கொடுத்துருவார்ல அப்படின்னு நீ ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். முதல்ல கடந்த காணொலியில எல்லாம் வேற லக்னங்களை பார்க்கும்போது நம்ம சொல்லி இருக்கிறேன் இல்லைங்களா? ஆனா இங்க அது சரியா வராது. குரு பார்த்தாலும் சரியா வராது, சேர்ந்தாலும் சொந்த தொழில் அப்பவும் அமையாது.
தேய்பிறை சந்திரன் ஏன்னு கேட்டீங்கன்னா, சொந்த தொழிலுக்கு ஆகாத 3, 6 ஆதிபத்தி வாங்கி இருக்கிறவரு குரு. துலாம் லக்னத்துக்கு 3, 6 கூடையவர் இல்லைங்களா? அதோட துலாம் லக்னத்துக்கு ஒரு நல்லது செய்ய மாட்டேன் புடிவாத புடிச்சிட்டு நானும் ஒன்னும் செய்ய மாட்டேன். நானும் துலாமுக்கும் ரிஷபத்துக்கும் ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறவரு குரு இல்லைங்களா? அப்புறம் எப்படிங்க தெரியாம? சரி, குரு தான் 3, 6 கூடையவர், துலாம் லக்னத்துக்கு ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறவரு. சுக்கிரன் லக்னாதிபதி ஆகிறாருல, அவர் அங்க இருந்தா கூட இருக்கும்போது அப்போ வளர்வரை சந்திரனுக்கு உண்டான பவர் வந்துருமில்ல, அப்போ செய்யலாமில்ல அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஆனா சுக்கிரன் லக்னாதிபதி மட்டும் இல்லைங்க, 8ஆம் அதிபதியும் கூட. சரிங்களா? 8ஆம் அதிபதியும் கூட. அதனால இந்த அமைப்புகள்ல, இந்த நிலைகளில் தேய்வரை சந்திரன் துலாம் லக்னத்தில் இருக்கிற ஜாதகர்கள் சொந்த தொழில் என்கிற அந்த அமைப்பை, எண்ணத்தை கைவிட்டு விட்டு வேறு துறைகளில் கவனம் செலுத்துவதுதான் அவர்களுக்கு நல்லது என்று சொல்லி, அடுத்த காணொளியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். விடைபெறுகிறேன். வணக்கம்.